ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நார்மலாக செய்கிற பீட்ரூட் பொரியல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த பீட்ரூட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாரம் ஒரு முறையாவது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி இந்த பீட்ரூட்டை எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. இது செய்யறதுக்கு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 போல் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்த போகிறோம், அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் 1 நிமிஷம் போல். இது வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நிமிஷம் போல் தேங்காய் துருவல் சேர்த்து வறுத்து விட்டு இப்போ இதை ஆற வச்சிடலாம். இது ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம 200 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை துருவலாக எடுக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த வதக்கி விடும்போது பீட்ரூட்டில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வெளியே வர ஆரம்பிக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்திக்காதீங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பீட்ரூட் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பீட்ரூட் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பீட்ரூட் பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ 2 நிமிஷம் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.